எஸ்எம்சி தீர்மானங்களை பதிவு செய்ய இந்த புதிய பெற்றோர் செயலி ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாருக்கும் புரியும்படி ரொம்ப தெளிவாகவும் இருக்கு. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஆய்வக வசதி, நம்ம மாணவர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனை, ரொம்ப குறிப்பா மாணவர்களுக்கான சீருடை, இப்படி எந்த தேவையா இருந்தாலும் நம்ம புதிய பெற்றோர் செயலியில ரொம்ப சுலபமா பதிவு செஞ்சிடலாம். மாணவர்கள் படிக்கிறதுக்கு பள்ளியில அமைதியான சந்தோஷமான சூழல் தேவைப்படுது. ஆனா நம்ம பள்ளிக்கு அருகில் அடிக்கடி ஒலிபெருக்கி சத்தம், நாற்றம் வீசக்கூடிய சாக்கடை, குப்பை கிடங்கு, இது போன்ற இடையூறுகள் இருக்கு. இத எஸ்எம்சில தீர்மானமா போட்டா புதிய பெற்றோர் செயலியில எங்க பதிவு செய்யறது? நம்ம பள்ளியில உள்ள எல்லா தேவைகளும் 6 தொகுப்பா புதிய எஸ்எம்சி செயலியில பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல கடைசியா ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணோம்னா ஆசிரியர், பணியாளர்கள் தேவை அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஆசிரியர் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா 4 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆசிரியர் பாதுகாப்பு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் பள்ளி சூழல் பாதுகாப்பு, கற்பித்தலுக்கு இடையூறு அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கற்பித்தலுக்கு இடையூறு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் 4 ஆப்ஷன்ஸ் வருது. அடிக்கடி ஒலிபெருக்கி சத்தம், அருகில் கல்குவாரி, அருகில் குப்பை கிடங்கு, அருகில் சாக்கடை. இதில் நம்ம பள்ளியில் என்ன மாதிரியான கற்பித்தலுக்கு இடையூறு ஏற்படுதோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் அருகில் குப்பை கிடங்கு அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கிறேன். அதை பற்றி கூடுதல் தகவல் நம்ம ஏதாவது தெரிவிக்க விரும்பினோன்னா விவரிக்கவும் என்ற பகுதியில் நம்ம அதை டைப் பண்ணிக்கலாம். அதை முடிச்சுட்டு கீழே வந்தோன்னா அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா ஏற்கனவே அந்த இடையூறு சம்பந்தமான புகைப்படத்தை நம்ம பள்ளியில் ஏற்கனவே எடுத்திருப்போம். அதை நம்ம தேர்ந்தெடுத்து உள்ளீடு செஞ்சுக்கலாம். உள்ளீடு செஞ்சுட்டு டிக் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோன்னா இமேஜ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வரும். இப்போ நம்ம ஓகே அப்படின்றத கொடுத்துக்கலாம். கடைசியில் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா நம்ம தீர்மானம் பதிவு செய்யப்பட்டுரும். நன்றி. நம்ம எஸ்எம்சி பெற்றோர் செயலியில தீர்மானங்களை பதிவு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பிளே ஸ்டோர் போய் டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப் பயன்பாட்டிற்கு ரெடியா இருக்கு. ஆப் ஓபன் பண்ணதும் உங்களுக்கு லாகின் ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகும். அந்த லாகின் ஸ்கிரீன்ல 2 கட்டங்கள் தெரியும். ஒன்று யூசர் நேம், இன்னொன்று பாஸ்வேர்ட். யூசர் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுங்கிற இடத்துல SMC@ மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம எஸ் மட்டும் கேபிட்டலில் டைப் பண்ணிக்கோங்க. டு லாகின்ங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் லாகின் ஆயிடும். லாகின் ஸ்க்ரீனில் 4 ஐக்கான் இருக்கும். அதில் வருகை பதிவு, புதிய தீர்மானங்கள், தீர்மானங்களின் பட்டியல், பள்ளி தொகுப்பு. முதல்ல உறுப்பினர் வருகை என்ற ஐக்கானை கிளிக் செய்தவுடன் உங்கள் பள்ளியில் உள்ள எஸ்எம்சி உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் தோன்றும். அதில் உறுப்பினர் பெயருக்கு நேராக உள்ள பிரசன்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் அப்போது அதில் 3 ஆப்ஷன் காட்டப்படும். பிரசன்ட், ஆப்சன்ட், வேக்கன்ட். கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினருக்கு பிரசன்ட் எனவும், கூட்டத்தில் கலந்து கொள்ளாத உறுப்பினருக்கு ஆப்சன்ட் எனவும், ஒருவேளை அந்த உறுப்பினர் அந்த பள்ளியில் இல்லை, அதாவது அவர் குழந்தை அந்த பள்ளியில் படிக்கவில்லை என்றால் அவருக்கு வேக்கன்ட் எனவும் மார்க் செய்து கொள்ளும். பிறகு அதற்கு கீழ் 2 புகைப்படங்கள் அப்லோட் செய்யும் ஆப்ஷன் இருக்கும். ஒன்று கூட்டம் நடைபெறும் போது எடுத்த புகைப்படம், மற்றொன்று எஸ்எம்சி கூட்ட தீர்மானங்களை எழுதி வருகை தந்த அனைவரும் கையெழுத்திட்ட பதிவேட்டின் புகைப்படம். இந்த இடங்களில் பொருத்தமான புகைப்படங்களை அப்லோட் செய்ய வேண்டும். அப்லோட் செய்தவுடன் சேவ் ஆப்ஷன் கிளிக் செய்தால் கன்ஃபார்ம் சப்மிட் என்ற திரை தோன்றும். இதில் நீங்கள் பதிவேற்றம் செய்துள்ள அனைத்தும் சரியா என்பதை உறுதி செய்து ஓகே என்று கிளிக் செய்தவுடன் தங்கள் பதிவு சரியாக பதிவு செய்யப்படும். அடுத்து புதிய தீர்மானங்கள். புதிய தீர்மானங்கிற ஐக்கானை கிளிக் பண்ண உடனே உள்ள பள்ளியின் மொத்த தேவைகளும் 6 தொகுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம பள்ளியில் கலந்து பேசிச்ச தீர்மானங்களை பதிவேற்றோம். அடுத்து தீர்மானங்களின் பட்டியல். இதில் நம்ம கலந்து பேசி தீர்மானங்களாக போட்ட பட்டியல் லிஸ்டாக டிஸ்பிளே செய்யப்படும். அடுத்து பள்ளி தொகுப்பு. பள்ளி தொகுப்பில் பள்ளியோட புகைப்படங்கள், பள்ளியோட வெற்றி விழாக்கள், பள்ளி மாணவர்கள் பெற்ற வெற்றி சர்டிஃபிகேட்ஸோட புகைப்படங்கள், இது அனைத்தும் பதிவேற்றப்படும். தீர்மானங்களை கூட்டத்தில் கலந்து பேசி முடிவு பண்ணால் மட்டும் பத்தாது, அதை நோட்டில் பதிவிடணும். மறக்காமல் செயலியிலையும் பதிவிடணும். அப்போ தான் அது அந்தந்த துறைகளுக்கு போகும், வேலை சீக்கிரம் நடக்கும், தீர்வு கிடைக்கும். எஸ்எம்சி தீர்மானங்களை பதிவு செய்ய இந்த செயலி ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம பெற்றோர்களுக்கு புரிகிற மாதிரி
ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு தேவையான சமையலறையாக இருக்கட்டும், நம்ம மாணவர்களுக்கு கை கழுவுற இடமா இருக்கட்டும், குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியாக இருக்கட்டும், இப்படி எதுனாலுமே நம்ம பெற்றோர் செயலியில் ஈஸியாக பதிவு செஞ்சுக்கலாம். பள்ளிக்கூடன்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடம். பள்ளிக்கு உள்ளேயும் சரி, பள்ளியை சுற்றி இருக்கிற இடமும் சரி. இரவு நேரத்தில் பள்ளி வளாகத்தை அசுத்தப்படுத்துறது, பள்ளியோட பொருட்களை சேதப்படுத்துறது, இதெல்லாம் சரி செய்யணும் தீர்மானமாக போட்டால் நம்ம பெற்றோர் செயலியில் எங்கே பதிவு செய்யலாம்? பள்ளிக்கு தேவையான எல்லா தேவைகளும் நம்ம பெற்றோர் செயலியில் 6 தொகுப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 6 தொகுப்பில் ஆசிரியர் பணியாளர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனால் நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஆசிரியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுனா 4 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஆசிரியர் பாதுகாப்பு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் பள்ளிச்சூழல் பாதுகாப்பு, கற்பித்தலுக்கு இடையூறு அப்படின்ற 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் பள்ளிச்சூழல் பாதுகாப்பு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனால் 7 ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் நம்ம பள்ளிக்கு எந்த விதமான இடையூறுகள் இருக்குது, உதாரணத்துக்கு இரவு நேரத்தில் பள்ளிச்சூழலை அசுத்தமாக்குதல், பள்ளியின் சொத்துக்களை சேதப்படுத்துதல் அப்படின்ற 2 ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அது ரெண்டையும் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இருக்கிறது அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் இமேஜ் அப்படின்றது காட்டும் நமக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் நம்ம ஆல்ரெடி இந்த இடையூறு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோவை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டிக் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தா இமேஜ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதை ஓகே கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா நம்மளோட தீர்மானம் பதிவாயிடும். நன்றி. முதல்ல ப்ளே ஸ்டோர் போய் டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப் பயன்பாட்டிற்கு ரெடியாக இருக்குது. ஆப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். அந்த லாகின் ஸ்க்ரீனில் 2 கட்டங்கள் தெரியும். ஒன்று யூசர் நேம், இன்னொன்று பாஸ்வேர்ட். யூசர் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுங்கிற இடத்துல smc@மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் எஸ் மட்டும் கேபிட்டலில் டைப் பண்ணிக்கோங்க. டு லாகின்ங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் லாகின் ஆயிரும். இப்போ லாகின் ஸ்க்ரீனில் 4 ஐக்கான் இருக்கும். அதில் வருகை பதிவு, புதிய தீர்மானங்கள், தீர்மானங்களின் பட்டியல், பள்ளி தொகுப்பு. முதல்ல உறுப்பினர் வருகை என்ற ஐக்கானை கிளிக் செய்தவுடன் உங்கள் பள்ளியில் உள்ள எஸ்எம்சி உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் தோன்றும். அதில் உறுப்பினர் பெயருக்கு நேராக உள்ள பிரசன்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் அப்போது அதில் 3 ஆப்ஷன் காட்டப்படும். பிரசன்ட், ஆப்சன்ட், வேக்கன்ட். கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினருக்கு பிரசன்ட் எனவும், கூட்டத்தில் கலந்து கொள்ளாத உறுப்பினருக்கு ஆப்சென்ட் எனவும், ஒருவேளை அந்த உறுப்பினர் அந்த பள்ளியில் இல்லை, அதாவது அவர் குழந்தை அந்த பள்ளியில் படிக்கவில்லை என்றால் அவருக்கு வேக்கன்ட் எனவும் மார்க் செய்து கொள்ளவும். பிறகு அதற்கு கீழ் 2 புகைப்படங்கள் அப்லோட் செய்யும் ஆப்ஷன் இருக்கும். ஒன்று கூட்டம் நடைபெறும் போது எடுத்த புகைப்படம், மற்றொன்று எஸ்எம்சி கூட்ட தீர்மானங்களை எழுதி வருகை தந்த அனைவரும் கையெழுத்திட்ட பதிவேட்டின் புகைப்படம். இந்த இடங்களில் பொருத்தமான புகைப்படங்களை அப்லோட் செய்ய வேண்டும். அப்லோட் செய்தவுடன் சேவ் ஆப்ஷன் என்று கிளிக் செய்தால் கன்ஃபார்ம் சப்மிட் என்ற திரை தோன்றும். இதில் நீங்கள் பதிவேற்றம் செய்துள்ள அனைத்தும் சரியா என்பதை உறுதி செய்து ஓகே என்று கிளிக் செய்தவுடன் தங்கள் பதிவு சரியாக பதிவு செய்யப்படும். எஸ்எம்சி தீர்மானங்களை பதிவு செய்வதற்கு இந்த புதிய செயலி ரொம்பவே ஈஸியாக இருக்குது. விரிவாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு தேவையான முதலுதவி வசதி, போக்குவரத்து வசதி, வகுப்பறைக்கு தேவையான ஸ்மார்ட் போர்ட் வசதி, இப்படி எதுனாலும் நம்ம பேரண்ட் ஆப்பில் சுலபமாக பதிவு செஞ்சிடலாம். நம்ம பள்ளிக்கு தண்ணீர் இணைப்பு வேணும், அதாவது புதிய வாட்டர் கனெக்ஷன் வேணும். இதை தீர்மானமாக போடணும்னா நம்ம பேரண்ட் ஆப்பில் எங்கே பதிவு செய்யணும்? பள்ளிக்கு தேவையான அனைத்து தேவைகளும் நம்ம பேரண்ட் ஆப்பில் 6 தொகுப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் பள்ளி வளாகம் சூஸ் பண்ணிங்கன்னா இப்படி 7 தலைப்புகள் உங்களுக்கு காட்டும். அதில் தண்ணீர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தண்ணீர் இணைப்புக்காக குடித்தண்ணீர், புழங்குவதற்கு தண்ணீர் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டும். உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எந்த தேவையாக இருக்கோ நீங்கள் கிளிக் செஞ்சு உள்ள தீர்மானமாக அப்லோட் பண்ணலாம். இதில் குடித்தண்ணீர் இணைப்பு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா புதியது, பழுது நீக்குதல், தண்ணீர் அசுத்தமாக வருகிறது அப்படின்னு 3 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இதில் புதியது அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தீர்மானமாக பதிவேற்ற செய்யலாம். எஸ்எம்சி தீர்மானங்களை பதிவு செய்கிறதுக்கு இந்த புதிய செயலி ரொம்ப ஈஸியாக இருக்குது.
புரியுற மாதிரியும் இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி, கட்டிட வசதி, மின்சாரம் தொடர்பான தேவைகள், ரொம்ப முக்கியமா குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்கள், இப்படி எதுனாலும் நம்ம செயலியில ஈஸியா சுலபமா பதிவு செஞ்சிடலாம். பள்ளி வகுப்பறை பக்கத்துலயோ, பள்ளி வளாகத்திலேயோ அல்லது பள்ளி மைதானத்திலேயோ புதர்களா மண்டி கிடக்கு. இதை கிளீன் பண்றதற்கு நம்ம தீர்மானம் போடணும்னா நம்ம புதிய செயலியில எங்க பதிவு செய்யணும்? பள்ளிக்கு தேவையான அனைத்து தேவைகளும் நம்ம புதிய செயலியில இப்படி 6 தொகுப்புகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல மாணவர்கள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா குழந்தைகளின் ஆரோக்கியம், குழந்தைகளின் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதி அப்படின்னு 3 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அதுல குழந்தைகளின் பாதுகாப்பு தொட்டிங்கன்னா இப்படி 4 ஆப்ஷன் காட்டும். இதுல பாதுகாப்பு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் செஞ்சீங்கன்னா கீழே இருக்கிற தீர்மானங்கள்ல புதர்கள் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் செஞ்சுக்கலாம். இதுல சரி செய்யப்பட்டது, சரி செய்யப்படவில்லை அப்படின்னு உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். சரி செய்யப்படவில்லை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். நம்ம ஸ்கூலில் புதர்கள் இருக்கிற அந்த இடத்த உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் இமேஜாக அப்லோட் பண்ணணும். உதாரணத்துக்கு அப்லோட் இமேஜ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டிக் ஆப்ஷன் காட்டும். அதில் நம்ம டிக் செஞ்சுக்கலாம். இமேஜ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஓகேன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம தீர்மானத்தை சப்மிட் பண்ணுறோம். இப்போது செயலியில் உங்கள் தீர்மானம் பதிவாயிடுச்சு. நன்றி. எஸ்எம்சி தீர்மானங்களை பதிவு செய்யறதுக்கு புதிய பெற்றோர் செயலி ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் இருக்கு. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தேவையான கட்டிட வசதி, கழிப்பறை வசதி, மின்சாரம் தொடர்பான தேவைகள், இது போல எந்த தேவைகளா இருந்தாலும் நம்ம புதிய பெற்றோர் செயலியில ரொம்ப சுலபமாகவும் சீக்கிரமாகவும் பதிவு செஞ்சிடலாம். நம்ம பள்ளியில இருக்கிற மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் பயன்படுத்துறதுக்கு சாய்வு தள மேடை தேவைப்படுது, அதுவும் கைப்பிடியோட தேவைப்படுது. இதை நம்ம புதிய பெற்றோர் செயலியில எங்க பதிவு செய்யறது? எஸ்எம்சி புதிய செயலியில நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அனைத்து தேவைகளும் இந்த 6 தொகுப்புகளின் கீழே பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல நமக்கு தேவையான தொகுப்பு பள்ளி வளாகம். நம்ம பள்ளி வளாகம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். பள்ளி வளாகத்திற்குள்ள 7 தொகுப்புகள் இருக்கு. அதுல கட்டிடங்கள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கட்டிடங்கள்ல வளாக உட்கட்டமைப்பு, வளாக உட்கட்டமைப்புக்குள்ளே போனோன்னா கைப்பிடியுடன் சாய்வு தளம் அப்படின்னு 2வது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு புதியது வேண்டுமா, பழுது நீக்க வேண்டுமா அல்லது இடிக்க வேண்டுமா அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம புதியது தேவைப்படும் பட்சத்தில் புதியதுன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். எத்தனை எண்ணிக்கையிலான கைப்பிடி கொண்ட சாய்வு தளம் நமக்கு தேவைப்படுதோ அத்தனை எண்ணிக்கையை நம்ம உள்ளீடு செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் 2 அப்படின்றத உள்ளீடு செஞ்சு சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணோன்னா நம்ம பள்ளியினுடைய தேவை இப்போ தீர்மானமாக பதிவு செய்யப்பட்டோம். எஸ்எம்சி தீர்மானங்களை பதிவு செய்வதற்கு நம்ம புதிய செயலி ரொம்ப ஈஸியாக இருக்குது. தெளிவாகவும் எல்லாரும் நினைவில் வச்சுக்கிற மாதிரியும் இருக்குது. மாணவர்களுக்கு தேவையான அடையாள அட்டை, ஆசிரியர்களுக்கு தேவையான கழிப்பறைகள், பள்ளி வளாகத்தில் தேங்கி இருக்கிற மழை நீரை அகற்றுறது, இப்படி எதனாலும் நம்ம பேரண்ட் ஆப்பில் சுலபமாக பதிவு செஞ்சிடலாம். நம்ம பள்ளி வளாகத்திலையோ அல்லது வகுப்பறைக்கு பக்கத்துலேயோ மின்கம்பம் இருக்குது, அதை அகற்றணும். இதை தீர்மானமாக போடணும் அப்படின்னா நம்ம பெற்றோர் செயலியில் எங்கே பதிவு செய்யணும்? பள்ளிக்கு தேவையான எல்லா தேவைகளும் நம்ம பேரண்ட் ஆப்பில் 6 தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம பள்ளியில் மிக அவசரமாக சரி செய்ய வேண்டிய தேவைகள் எல்லாமே எமர்ஜென்சி நீட்ஸ் அப்படின்னு முதல் தலைப்பாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 4வதாக மின்கம்பம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அகற்றுதல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம். அப்லோட் இமேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் மின்கம்பம் எங்கே இருக்கோ அதை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து ஃபோனில் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணதும் இங்கே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கலாம். இமேஜ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓகே அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் அப்லோட் ஆனதும் இங்கே சப்மிட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம தீர்மானத்தை பதிவேற்றம் செஞ்சிடலாம். நன்றி. எஸ்எம்சி தீர்மானங்களை பதிவு செய்யறதுக்கு நம்ம புதிய பெற்றோர் செயலி ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப தெளிவாகவும் இருக்கு. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தேவையான வகுப்பறை வசதி, தண்ணீர் வசதி, கழிப்பறை வசதி, இது மட்டும் இல்லாம நம்ம பள்ளி வளாகத்திற்கு தேவையான சுற்றுச்சுவர், இது போல எந்த தேவையா இருந்தாலும் நம்ம புதிய பெற்றோர் செயலியில சுலபமா சீக்கிரமா பதிவு செஞ்சிடலாம். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வராங்க, நமக்கு பஸ் வசதி தேவைப்படுது. புதிய பெற்றோர் செயலியில இதை எங்க பதிவு செய்யறது?
நம்ம எஸ்எம்சி புது செயலியில தீர்மானங்களை பதிவு செய்யறது இந்த 6 தொகுப்புகள் கீழே இருக்கு. இப்ப நம்ம பள்ளிக்கு புதிய பேருந்து வசதி தேவை. அப்ப நம்ம மாணவர்கள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். மாணவர்களுக்குள்ள நமக்கு குழந்தைகளின் ஆரோக்கியம், குழந்தைகளின் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதி அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல போக்குவரத்து வசதி அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா பேருந்து வசதி வரும். அந்த பேருந்து வசதியில நமக்கு புதிய பேருந்து வசதி வேண்டும் அப்படின்றத கிளிக் பண்ணணும். புதிய பேருந்து வசதியில எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு நமக்கு பேருந்து தேவை அப்படின்றத நம்ம உள்ளீடு செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு நான் பூந்தமல்லியில இருந்து குன்றத்தூர் அப்படின்றத பதிவு செய்கிறேன். பஸ் ஸ்டாப் பேர் என்ன அப்படின்றதையும் நம்ம டைப் பண்ணணும். நான் மாங்காடு அப்படின்ற பேருந்து நிலையம் டைப் பண்ணுறேன். காலையில் எந்த நேரத்தில் நமக்கு பேருந்து தேவைப்படுது, மாலை நேரத்தில் எந்த நேரத்தில் நமக்கு பேருந்து தேவைப்படுது அப்படின்ற நேரத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். தேர்ந்தெடுத்து சப்மிட் கொடுத்தோன்னா நம்ம பள்ளியினுடைய தேவை தீர்மானமாக பதிவு செஞ்சிடும்.